நீங்க விமன் ஓரியன்டட் மூவிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறவங்க. அப்புறம் வந்து விமன் குரோத்த பத்தி அடிக்கடி பேசக்கூடியவங்களாவும் இருக்கீங்க. இந்த பேட்டர்ன் மாறணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா என்னன்னா, நீங்க நடிப்புக்கு முக்கியத்துவம் குடுத்த கேரக்டர்ஸ் மட்டுமே பண்ணி ஜெயிக்கிறதுங்கிறது அது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் சினிமால. ம். அதுவும் அந்த ஹீரோயின் ஏஜ்ல. ஆ. அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ம். ஏன்னா ஹீரோயின்னா இங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கணுங்கிறது, சினிமாங்கிற விவசாயத்துக்கு தேவைப்படுது. சினிமாங்கிறது ஒரு பிசினஸ். அது நெறைய பேர் பார்க்கணும். பார்த்து கை தட்டணும். அந்த காலத்துலேருந்தே சினிமாஸ் வந்து ஒரு பழைய காலகட்டத்த விட்டுருவோம். அதுக்கப்புறம் உள்ளதே வந்து ஹீரோயின்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்றவங்களாவும் இருக்கணும். இல்லன்னா என்ன கான்செப்ட் கோபி? இவ்ளோ தூரம் இவ்ளோ தூரம் ட்ரெஸ்ஸ போட்டு ஒரு கதாநாயகி டான்ஸ் ஆடுறா, கதாநாயகன் கூட ஆடுறாரு. சுத்தி குரூப் டான்சர்ஸ் இருக்காங்க. பொண்டாட்டி அரைங்குறைமா நின்னுகிட்டு இருக்கிறாளே, இத்தன பேர் பார்க்குறாங்களே, ஒரு அச்சம் இருக்குதா அந்த ஆளுக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ம். என்ன கான்செப்ட் இது? எவனா கொஞ்சம் இப்படி இப்படி விலகிச்சாக்குன்னு பொண்டாட்டி விலகிச்சுன்னா, அவன் அவன் எப்படி இருக்கணும் புருஷன்? ஸோ அந்த கான்செப்ட் சினிமால இல்ல. இல்ல. சினிமாங்கிறது இந்த பிசினஸ மட்டுமே பார்க்கும்போது, அந்த எக்ஸ்போஸ் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா போச்சு. அதுலயும் பட்ஜெட் அதிகமான மொழிகள்ல. இப்ப தமிழ், தெலுங்கெல்லாம் பக்கா சவுத் இந்தியா பொறுத்தவரைக்கும் தமிழ், தெலுங்கு இது 2ம் கமர்ஷியல் ஃபிலிம்ஸுக்கு தான் வேல்யூ. மலையாளம், பெங்காலில நீங்க பார்த்தீங்கன்னா, அதிகமா கதைகளுக்கு முக்கியத்துவம் உள்ள படங்கள். படைப்பாளிகளுக்கு முக்கியத்துவம் உள்ள படங்கள். கிரியேட்டர்ஸ்க்கு. அடூர் கோபாலகிருஷ்ணன், அரவிந்தன், ஒரு ஹரிஹரன், ஒரு டைரக்டர் பேர சொல்லி படம் ஓடும். இங்க இப்ப எத்தன பேரு டைரக்டர் பேர சொல்லி படம் ஓடுறது? எத்தன பேருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல ஆனா தமிழ்லயுமே வந்து ஒரு மென்மையான கதைகள், அதுக்கான வரவேற்பு எல்லா காலகட்டத்திலும் இருந்தது. நெறைய இருக்கு. ஸ்ரீதரா இருக்கலாம், பாலச்சந்தரா இருக்கலாம். இப்ப வந்துட்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் குடுத்த படங்கள் எடுத்தவங்க 3 டைரக்டர்ஸ். மகளிர் மட்டுமே மகளிர் மட்டும். பாலச்சந்தர் ஹீரோவே இருக்காரு. இல்லாம ஒரு வில்லன் ஒரு மனுஷன வச்சுட்டு எங்க 3 பேரையும் நம்பி ஒரு புரொடியூசர் எடுத்தாரு பிகாஸ் ஆஃப் கமலஹாசன். ம். வேற ஒருத்தருக்கு அந்த என்னன்னா பாடி எக்ஸ்போஸ் பண்ணாத 3 ஹீரோயின வச்சு ஒரு படம் பண்றதுக்கு அவர் காமிச்ச தைரியம். அந்த கதை மேல உள்ள தைரியம், அந்த டைரக்டர் மேல உள்ள தைரியம். வேற ஒருத்தர் எடுக்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்ல அன்னைக்கு.